திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, திருச்சபை மக்களே, போதகர்களே, இந்த நாட்களில் தொடர் செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். நாம் கேட்க கேட்க ஆச்சரியங்களும் நம்முடைய மனது மிகவும் விரிவு அடையத்தக்கதாகவும் நம்முடைய விசுவாசம் பெருகத்தக்கதாகவும் நாம் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றத்தக்கதாகவும் நம்மை மாற்றுகிறது. இந்த நாளில் காலமும் நேரமும் என்ற தலைப்பில் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். சர்ச் மஸ்ட் ப்ரிப்பேர் அண்ட் மேக் ரெடி. ஆயத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 351வது பக்கம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. பேனல் அடிக்கோட்டிடுங்கள். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த இடத்துல மனைவி என்பது திருச்சபையை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டி என்பது நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை குறிக்கிறது. அதாவது இயேசு சொன்னார், நல்ல மேய்ப்பன், மக்களை அவர் ஆடுகள் என்று சொன்னார். இங்கே ஆடு மேய்ப்பன் என்ற உதாரணம் நமக்கு புரியுது. அதாவது சபையானது மந்தை, கிறிஸ்துவானவர் மேய்ப்பன். அதுபோல் நானே நல்ல திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். இந்த இடத்துல திராட்சை செடி கிறிஸ்து, கொடிகள் திருச்சபை. அதுபோல் இங்கே மாப்பிள்ளை கிறிஸ்து, மனைவி திருச்சபை. இந்த இடத்துல இது இயல்பாக இயற்கையாக இருக்கிற கணவன் மனைவி போன்ற ஒரு உறவல்ல. இது எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள திருமணத்தின் கீழே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறதோ அவ்விதமாக சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால, சின்ஸ் தேர் இஸ் அ கவனன்ட் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச், ஆகவே இது திருமணம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது. சகோதரர்களே, ஒரு மணமகள் மெல்லிய ஆடையை உடுத்துவாள், அழகுள்ளவளாக காணப்படுவாள். அவளுடைய அலங்காரம் முதலும் கடைசியுமா இருக்கும். இந்த இடத்துல சபையானது தன்னை ஆயத்தப்படுத்துகிறது கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு. அந்த ஆயத்தப்படுத்துகிற நிலையைத்தான் ஒரு மணமகளின் அழகாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது. 8வது வசனம் பாருங்கள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த இடத்துல ஆரம்பத்தில் வஸ்திரம், உடை என்று நாம் பார்த்தாலும் அந்த உடை தேவனுடைய நீதி என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், அவருடைய நீதி நம் மீது வரும்படியாக. ஆக கிறிஸ்துவனுடைய நீதி நம் மீது இருக்கிறது. அந்த நீதி தான் சபையை மூடி இருக்கிற மெல்லிய வஸ்திரம் போல இருக்கிறது. ஆகவே சபையானது எப்படி ஒரு மணமகள் மணநாளுக்காக தன்னை ஆயத்தமாக்குகிறாளோ, அந்த மணமகனை சந்திக்க அவள் ஆயத்தமாகிறாளோ, அவ்விதமாக சபையானது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் செய்தி. இப்பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 26-27 வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் சபையை கர்த்தர் எப்படி ஆயத்தமாக்கினார், சபைக்குள்ளே ஜனங்கள் எப்படி வந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற மக்கள் ஞானஸ்தானத்தில் தண்ணீரில் கீழ்ப்படியும் போது, ஆக a Christian being ready or prepared
by the word of God and immersing in the baptism. ஆக ஞானஸ்தானத்தின் வழியாக திருவசனத்தை கொண்டு உங்களையும் என்னையும் திருச்சபையாக தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். 27ஆம் வசனம் பாருங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதாவது ஒரு மணமகன் ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கும்போது அவள் அழகுள்ளவளாக இருக்க வேண்டும், கற்புள்ளவளாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், எல்லா வசதியும் உடையவளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மனிதன் பார்ப்பான். அதுபோல சபையை கிறிஸ்து மணமகளைப் போல ஏற்றுக்கொள்ளும்போது அதில் ஒரு கரை இருக்கக்கூடாது, ஒரு திரை இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமும் பிழையற்றதுமாக, ஃபால்ட்லெஸ் அண்ட் ஹோலி, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக, குளோரியஸ் சர்ச். அதற்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு திருமணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நிச்சயம் பண்ணுவாங்க, பெண்ணெல்லாம் பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் மணமகன் வருவார், மணமகள் வருவாங்க, ஒரு பொதுவான இடத்துல அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதுபோல் கிறிஸ்துவானவர் 2வது முறை சபைக்காக அவர் மேகத்தின் மீது வருகிறார், ராஜாதி ராஜாவாக வருகிறார். சபையானது கரை திரை பரிசுத்தமும் பிழையற்றதுமாக தண்ணீர் முழுக்கினாலே திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்றாக மகிமை உள்ள சபையாக அது அலங்கரித்து கொண்டு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த காட்சியை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். காலமும் நேரம் என்ற தலைப்பில் கிறிஸ்துக்குள் வந்துவிட்ட மனிதன் தன் காலத்தையும் நேரத்தையும் தன்னுடைய ஆத்துமாவில் கரை இல்லாமல், திரை இல்லாமல், பரிசுத்தமுள்ளவனாக, பிழையற்றவனாக, ஒரு மகிமுள்ள கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். ஒரு காலத்தில் கிறிஸ்துவை நாம் அறியாத காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவை நாம் அறிவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் செத்துப்போனவர்களாக இருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மணமகளை உயிர் கொடுத்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். சில சமயங்களில் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் நாம் பார்க்கிறோம், இந்த மனிதன் ஒருவன் சாக கிடக்கிற ஒரு பெண்ணை காப்பாற்றி கடைசியில் அவளை திருமணம் செய்து கொள்கிற அன்பை நாம் பார்க்கிறோம். சில சமயங்களில் விபச்சாரத்தில் முற்றிலுமாக வாழ்க்கையை தொலைத்து விட்ட ஒரு பெண்ணை கண்டு அவள் மீது இறங்கி அவளை சுத்தப்படுத்தி அவனே திருமணம் செய்து கொள்வதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் மனிதர்கள் செய்யும்போது உலகத்தில் இருக்கிற பாவிகளை, அக்கிரமக்காரர்களை, பாவத்திலே செத்துப்போனவர்களை கிறிஸ்துவானவர் தமது சிலுவையின் வழியாக உயிர்ப்பித்தார். நாம் அந்த சிலுவைக்கு முன்னாலே, இயேசுவை சந்திப்பதற்கு முன்னாலே எப்படி இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு முன்பு எப்படி இருந்தோமா? இவ்வுலக வழக்கம், இந்தியாவில் பாருங்கள், வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, கோவிலுக்கு கோவில் வழக்கங்களை பாருங்கள். இவ்வுலக வழக்கத்தின்படியும் தேவனுக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படியாத மக்களாகவும் இவ்வுலகத்தினுடைய அதிகாரியாக இருக்கிற பிசாசனுடைய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோமா? 3ஆம் வசனம் பாருங்கள், அவர்களுக்குள் நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம்.
அதாவது தேவனுடைய பார்வையில் ஒரு சோதேம் குமாரா மாதிரி இருந்தோம். தேவனுடைய பார்வையில் நோவா காலத்து மக்களைப் போல நாம் இருந்தோம். அதாவது நமக்கு விசாரணையே தேவையில்லை, நேர ஜட்ஜ்மெண்ட்டு தான், தீர்ப்பு தான். கோபாக்கினின் பிள்ளைகள், தேவனுடைய கோபத்தின் கீழ் இருக்கிற மக்களாக நாம் இருந்தோமா? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? இன்றைக்கி நம்ம மதங்கள் பாருங்கள், உங்கள் கைகளை அது கட்டுவதில்லை, உங்கள் கால்களே அது கட்டுவதில்லை, உங்கள் வாய்களே அது கட்டுவதில்லை, உங்களுடைய கண்களே அது கட்டுவதில்லை, உங்களுடைய மனதை அது கட்டுவதில்லை. அதுக்கு தேவையெல்லாம் உங்களை பாழாக்குவதும் உங்களை பிசாசின் பிள்ளைகளாக வைப்பதும் மட்டும்தான். அதனால தான் எல்லா மதங்களிலும் மனிதர்கள் தங்கள் மனசும் தங்களுடைய மாமிசமும் விரும்பினவைகளை செய்கிறாங்க. சாமிக்கே 2 பொண்டாட்டி இருக்கும்போது மனுஷனுக்கு ஏன் 4 பொண்டாட்டி இருக்கக்கூடாதுன்னு கேட்குறான். மதமே ஒரு ஆளுக்கு நீ 4 ஒன்றா கூட வச்சுக்க அப்படின்னு மத ரீதியாக அவனுக்கு உரிமை கொடுக்கும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு மிருகமாக சமுதாயத்தில் இருப்பான்? நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா மனுஷனுடைய இருதயத்திலும் இந்த விபச்சாரத்தின் ஆவி இருக்க தான் செய்யுது. ஆகவே மனசும் மாமிசமும், உங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடம்பு வழியாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களாம். இப்படி செய்கிற கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட மக்கள் மீது தேவன் இரக்கத்தினாலே, 4ஆம் வசனம் பாருங்கள், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்திருந்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த பெரிய ஒரு மாற்றத்தை நாம் இப்போ அடைஞ்சிருக்கோம். இப்போ இது முதற்கொண்டு நாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு கரை திரை முதலியவர்கள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமுள்ள சபையாக அனுதினமும் நாம் வளர வேண்டும். நம்ம பழைய வாழ்க்கைக்கு நாம் போகக்கூடாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, நீங்கள் பன்றியை எவ்வளோதான் கழுவி வைத்தாலும் அது சேற்றை கண்டவுடனே, மலத்தை கண்டவுடனே ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நம்முடைய மனசு இருக்குது. ஆனால் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட மனிதன் தன்னுடைய பழைய பாவங்களுக்கு செல்லாமல் கரை திரை அற்றவர்களாக, பரிசுத்தமும் பிழையும் அற்றவர்களாக, மகிமுள்ள சபையாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உதாரணமாக, ஒரு மாப்பிள்ளை ஒரு மணமகளை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக இந்த மாப்பிள்ளை வீட்டார் அந்த திருமணத்துக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் திட்டமிடுவாங்க. திருமணம் எங்கே நடக்கணும், விருந்து எப்படி கொடுக்கணும், யாரை அழைக்கணும், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை தொடங்குகிற அந்த கணவன் மனைவி எங்கே குடியிருக்கணும், அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போகணுன்றதெல்லாம் கூட திட்டமிடுறாங்க. இந்த வீட்டில் தான் குடியிருக்கணும். அதனால தான் எல்லாம் சேர்த்து வைத்து மணமக்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்து இயேசுக்குள்ளே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நற்கிரியைகளை செய்யவும், தேவனுடைய செய்கையாக வாழவும், அதில் நடக்கவும் தேவன் இவைகளை ஆயத்தம் செய்திருக்கிறார். நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த பூ முடித்தல் என்று சொல்லுவாங்க, அதான் நிச்சயம் செய்தல். ஒரு பெண்ணை பூ முடிச்சிட்டாங்கன்னா, அதாவது நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெண்ணுடைய நடையே மாறிடும், அந்த பெண்ணுடைய பேச்சு மாறிடும், சவகாசம் மாறிடும், கிண்டல் கேலிகள் மாறிடும். அவள் ஒரு ஒடுங்கிய அமைதியாக வீட்டுக்குள்ளிருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு தன் மீது பிறர் எந்த பழி சொல்லிவிடாதபடி ஜாக்கிரதையாக இருப்பாள். காரணம், நிச்சயத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்தால் திருமணம் நின்றுப்படும். அது மாதிரி சபையானது கிறிஸ்து இயேசுக்குள்ளே நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த சத்தியத்தின் கீழே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து சில பகுதி வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 267வது பக்கம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக கெட்டுப்போன மக்களாக இருந்தோம். அந்த மனிதனுடைய சாயல் நம் மீது இருந்தது. அதை நீங்கள் களைந்து போட்டு, 23ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இதனால் தான் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவி பெற்று தேவனை அப்பா பிதா என்று அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே ஒரு புதிய ஆவியாக இருக்கிறார் நமக்குள்ளே. 24ஆம் வசனம் பாருங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆதியிலே ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கும் போது அவர்களுக்கு தமது சாயலையும் தமது ரூபத்தையும் தமது ஆவியும் கொடுத்தார். இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் நாம் படிக்கிறோம். ஆனால் தேவ சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய ஆவியை கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே மனிதன் இழந்து விட்டான். எல்லா மனுஷரும் பாவம் செய்தனாலே எல்லாரும் தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகவே இப்பொழுது இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளே கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், 24ஆம் வசனம் பாருங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சபையில் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். தேவனுடைய சாயலாக இருக்கிறார். ஆதாம் தேவனுடைய சாயலை உண்டாக்கப்பட்டும் அதை அவன் இழந்து விட்டான். சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சாயலை திரும்பவும் பெற்றிருக்கிறான். ஆகவே கிறிஸ்துவுக்காக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற மனிதன் பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். 25வது வசனம். 26ஆம் வசனத்தில் எவ்வளவு கோபம் கொண்டாலும் நாம் பாவம் செய்யக்கூடாது. 27ஆம் வசனத்தில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 28ஆம் வசனத்தில் நாம் திருடுதல் செய்யக்கூடாது. நல்ல வேலைகளை செய்து நாமும் பிறரும் வாழ வேண்டும். 29ஆம் வசனத்தில் கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். 30வது வசனத்தில் தேவன் நமக்குள் கொடுத்த தூய ஆவியை துக்கப்படுத்தி கசப்புக்குள் வழி நடத்தக்கூடாது. 31ஆம் வசனம், சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனிதன் தன்னை ஆயத்தமாக்குற ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தமான, ஒரு திருமண நாளுக்கு மணமகள் ஆயத்தமாக இருக்கிறது போல ஒரு விசுவாசி தன்னுடைய உள்ளத்திலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, 32ஆம் வசனம் பாருங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது நம்முடைய இருதயம் மன்னிக்கும் இருதயமாக மாற வேண்டும். சகோதரர்களே, இந்த வசனங்கள்லாம் நாம் படிக்கும்போது ஒரு மணமகள் விலையூர்ந்த உடைகளையும் விலையூர்ந்த நகைகளையும் விலையூர்ந்த ஒரு தன்னை காட்சி பொருளாக மாற்ற எல்லாவற்றிலும் அந்த மணமகளை வெளிப்படுத்துவாங்க. அதுபோல இதோ வாசித்த இந்த வேத பகுதி நம்மை ஆவிக்குரிய வகையில் ஸ்பிரிச்சுவலி அஸ் எ பிரைட், ஒரு ஆவிக்குரிய மணமகளாக கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்திலும் நேரத்திலும் நாம் பொழுதிருக்கிறோம். காலம் நேரம் என்ற தலைப்பில் சபையானது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
நீங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, அற்புதமான இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செய்திகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால்